ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 50 பார்ட் 3. இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நுரையீரல் பிரச்சனை சம்மந்தமாக இருந்தால் பாபா எப்படி அவர் சில்லியமை வைத்து அவருடைய ஆஸ்மா பிரச்சனையை காப்பாற்றினார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். பாபா ஒரு விஷயத்த செஞ்சால் அது அதுக்கான காரணம் இருக்கும். அதுதான் இந்த லீலையின் மூலியமாக நம்மளுக்கு பாபா உணர்த்துறார் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த வீடியோட நம்மளுடைய சாய் சச்சரிதம் முடிவடைகிறது. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, இவ்வளோ நாள் எனக்கு இது பண்ணது ரொம்ப டிலே ஆகிடுது. ஸோ சில காரண இஷ்யூஸ்னால இதுவாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன வீடியோனா, பாலாராம் அப்படின்றவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் பாபாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, அவர் பாம்பேயில் தான் அவர் வாழ்ந்தார். அப்போ ஒரு வக்கீலாகிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ என்னன்னா ஒரு லா ஸ்கூலில் ஒரு அரசு லா ஸ்கூலில் ஒரு தலைவராக ஒரு டீச்சராக அங்கே பண்ணிட்டு இருந்தார். அந்த வக்கீலுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக அவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கிறவங்க. யார் வீட்டிலன்னா பாலாராம் வீட்டில். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆசை வருதுன்னா, அந்த கட்டுரையெல்லாம் படிக்கிறாரு. இந்த மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்களை, கீதை, இதையெல்லாம் உன்னிப்பாக படிக்க ஆரம்பிக்கிறார் பாலாராவ். படித்ததுக்கப்புறம் அவருக்கு யாருடைய தீவிர ஃபேன் ஆகிறாருன்னா, பண்டாரிபுரத்தில் விட்டோபாவின் அவருடைய தீவிர பக்தர் ஆகிறார். ஓகேவா? அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, பாபாவுடைய தொடர்பு எப்போ ஏற்படுது அப்படின்னா 1912 ஏற்படுது. அது எப்படி ஏற்படுதுன்னா, பாப்புல்ஜி வாமன் ராவ் இவங்களோட கூட பிறக்காத சகோதரர் மாதிரின்னு வச்சுக்கலாம். அவங்க மூலியமா பாபா அவங்க சீரடிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ யாருக்கிட்டனா பாலாராம் கிட்ட அவங்க குடும்பத்துக்கிட்டையும் இந்த பாபாவை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பாலாராமும் அவங்க குடும்பமும் சரி வாங்க நம்ம எல்லாம் ஷீரடிக்கு போய் பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, முக்காலம் அறிந்த அந்த ஞானி நம்மளுடைய பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சக மனிதருக்கு எல்லாருக்கிட்டையும் என்னோட பக்தன் வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவர் இது மாதிரி சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே வாய் அடைச்சி போயிட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே அதே மாதிரி அவங்க பாலாராம் பாருங்க, நான் சொன்னல அவர் இவர் தான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சுற்றி காட்டுறாங்க. நாம் எல்லாருமே முன் ஜென்மத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வணங்குறாங்க. அப்போ பாலாராம் பாபாவுடைய காலை பிடித்து விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பிரிச்சுட்டு இருக்கும்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சில்லியும் அவர் எப்பவுமே புகையை பிடிப்பார்ல, ஸோ அந்த புகையை கொடுக்குறாரு. ஆனால் நம்மளோட பாலாராமுக்கு அந்த புகைப்பழக்கமே இல்லை. அவருக்கு எப்படி பிடிக்கிறது எப்படி எதுவுமே தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, பாபா கொடுத்தாரே அந்த மரியாதைக்காக அவர் அதை பிடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி போயிட்டார். ஆனால் அந்த பாபா எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, அவருக்கு ஆஸ்மா நோய் இருந்திருக்குது. அந்த ஆஸ்மா நோய் உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாபா ஒரு விஷயம் செய்கிறாருன்னா அது நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாலாராமனே. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை ஒரு 6 வருஷத்துக்கு வரல. அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு மறுபடியும் ஆஸ்மா பிரச்சனை வந்தது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பாபா மகா சமாதி அடைந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அதாவது அந்த அளவுக்கு அவர் உயிர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு இதுவாக வந்திருக்கு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாராம் நான் வியாழக்கிழமையில அங்கே மசூதியில் தங்கி பாபாவை வழிபட்டு வேண்டி, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த நைட்டில் அந்த பல்லாக்கெல்லாம் தூக்குவாங்களா, அதெல்லாம் பார்க்க போகும்போது அப்போ என்னன்னா, அவருக்கு பாபாவோடைய தரிசனம் எப்படி அவர் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இஷ்ட தெய்வமா எப்படி அப்படின்னா, அவருக்கு நம்ம பார்த்தோம்ல பாண்டுரங்கனா, அவருடைய பாபாவுடைய ஜோதியில் பாண்டுரங்கனா தெரிஞ்சன. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக மன நிம்மதியாக அவர் இருந்தார். அதுக்கு அடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி காலையில் காக்கடா ஆர்த்திக்கு போகிறாரு. அப்பயும் அவருக்கு பாண்டுரங்கனான ஜோதியில் அவருக்கு தெரிஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலாராம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுரை எழுதுறாரு.
எழுதும் போது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 1928 அவருக்கப்புறம் அந்த கட்டுரை எழுதி முடிக்கிறதுக்குள்ள அவரோட உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் அவரோட சகோதரர்கள் தான் வந்து அது சிபாரிசு பண்ணி பண்ணுறாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தெரியல நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து இதோட நம்ம அத்தியாயம் முடிக்கிறோம். நம்ம அடுத்தது வந்து முடிவுரை அத்தியாயம் நம்ம பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த அத்தியாயத்தை 50வது அத்தியாயத்தை நம்ம சாய் சச்சரித்திரத்தை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் முடிவுரை, ஆரத்தி அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்த பார்ட்டில். ஸோ நான் அதாவது இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பாபாவோடைய எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கான ஒரு பின்விளைகள் இருக்கும். அவர் வந்து சில்லியம் பிடித்ததுனால என்ன நன்மை நடந்ததுன்ற அந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.